வணக்கம். நான் உங்கள் உப்பேலூர் கருப்பசாமி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லற பூஜை. அதாவது நிர்வாண பூஜை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம். இல்லற பூஜையும் நிர்வாண பூஜைன்றது ஒன்று தான். இது வல்கராக இருக்குதுன்றதுனால யாரும் தவறுதலாக நினைக்க வேணாம். இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நீங்கள் எல்லா சூட்சும ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் இதை தெளிவாக நான் இல்லற பூஜை அப்படின்றதையும் சொல்கிறேன், நிர்வாண பூஜை அப்படின்றதையும் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த இல்லற பூஜை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் தவறுதலான ஒரு உறவில் நீங்கள் ஈடுபடும் போது இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவும் பக்க விளைவும் என்ன என்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறையா பேர் இந்த தவறுதலை நீங்கள் பண்ணி பல பேருனுடைய ஆண் மகனுடைய வாழ்வாதாரமும் சீரழிஞ்சு போச்சு, பெண் மகளுடைய வாழ்வாதாரமும் சீரழிஞ்சு போச்சு. இதமாரியான ஒரு தருவாயில் நீங்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்து பத்து எல்லாமே முடக்கடி ஆகி போகுது. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் எல்லாமே முடக்கடி ஆகி போகுது. நீங்கள் பண்ண தப்பு என்னன்னு தெரியாத பல ஆலயங்களுக்கு வர்றீங்க, பல கோயில்களுக்கு வர்றீங்க, பல ஆன்மீகவாதியை சந்திக்கிறீங்க, பல மாந்திரிகரை சந்திக்கிறீங்க, பல ஜோதிடர்களை சந்திக்கிறீங்க. சந்தித்து உங்கள் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, ஏது தப்பு பண்ணீங்கன்றதையும் நம்ம யோசிக்கிறதும் இல்லை. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு இந்த அதிசூட்சமான ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரையுமே நான் காயப்படுத்தணும், யாரையுமே குத்தி காமிக்கணும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நான் போடலை. மனுஷன் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலையோ மனுஷன் நிறையா தப்பு பண்ணிடுறான். ஒருவேளை தெரியாததுனால கூட நீங்கள் பல தப்பு சில எச்சல்களுக்கு ஆசைப்பட்டு சில மாயையில் நீங்கள் அகப்பட்டு நீங்கள் போய் காலத்தினுடைய பிடியில் காலத்தினுடைய கட்டாயத்தினால நீங்கள் போய் தவறுதல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அதனால் உங்களுடைய யோகங்களும் உங்களுடைய நல்ல காலமும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் பல இடத்துல நீங்கள் தவற விட்டுருக்கலாம். பல இடத்துல உங்களுடைய சக்தியும் நீங்கள் இழந்திருக்கலாம். அப்பேற்பட்ட சக்தியும் அப்பேற்பட்ட யோகத்தையும் நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் போய் இழந்துடக்கூடாது. அப்படி இழந்திருந்தால் அந்த சக்தியும் அந்த யோகத்தையும் மறுபடியும் நீங்கள் எப்படி பெறணுன்றதுனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவை கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் அவசியமாக நீங்கள் கேளுங்க. கேட்டு இதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சிக்காத இருப்பீங்க, எந்த விதமான மாய வலையிலையும் நீங்கள் மாட்டாத இருப்பீங்க. சரிங்களா? அதுக்கு தான் இந்த இல்லற பூஜை அப்படின்னக்கூடிய ஒரு வீடியோவை நான் மிக மிக ரொம்ப துல்லியமாக தெளிவாக சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக நான் போடுறேன். சரிங்களா? அப்போ இல்லற பூஜை அப்படின்னக்கூடியது கணவனும் மனைவியும் ஒரு தாம்பத்திய வரையில் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயந்தான் இல்லற பூஜை அப்படின்றத நம்ம சொல்லுவாங்க. அதாவது ஒரு தாம்பத்திய உறவு தான் இல்லற பூஜை அப்படின்றத பெரியவங்க சொல்லுவாங்க, முன்னோர்கள் சொல்கிறாங்க, நானும் அதை தான் சொல்கிறேன். சரிங்களா? அப்பேற்பட்ட புனிதமான ஒரு உறவை கணவன் மனைவி மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு மாற்றான் மனைவி கூடயோ இல்லை ஒரு மாற்றான் கணவன் கூடயோ நீங்கள் தவறுதலான ஒரு இல்லற போகத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் ஸ்தம்பிச்சிரும், உங்களுடைய வருமானங்கள் ஸ்தம்பிச்சிரும், உங்கள் உடலில் நோய் நொடி பிணிப்பிடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உபாதைகள் எல்லாமே 100% உங்களுக்கு வந்துடும். இப்போ உனக்கு ஒரு சுக்கிர திசை நடக்குது, ஒரு குரு திசை நடக்குது, உனக்கு ஒரு பொன்னான காலகட்டம் நடக்குது, உன்னுடைய ஜாதகத்தில் நீ பிறந்த நேரம் ஒரு ராஜயோகத்தை அனுபவிப்ப அப்படின்னக்கூடிய ஒரு தலையெழுத்து இருக்குது, ஒரு அம்சம் இருக்குது அப்படின்னா உனக்கு தகுந்தார் போல ஒரு மனைவியை நீ தேர்வு பண்ணி அந்த மனைவி கூட தான் நீ இல்லறத்தை வச்சுக்கணுமே தவிர மாற்றான் மனைவி கூட நீ போய் வச்சுக்கூடாது. அப்படி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய ஜாதக கட்டத்தில் உன்னுடைய விதிப்பலனில் நீ பிறந்த அம்சத்தில் நீ மாற்றான் மனைவியை தொடரும்போது அவங்களுக்கு கெட்ட நேரமும் கெட்ட காலமும் இருந்துருத்து அப்படின்னா ஒரு வேளை அவங்க கூட நீ போய் போகம் கொள்ளும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாமே எங்கே போயிடும்? அந்த மாற்றான் மனைவி நீ தொட்ட தெரியுமா அவங்கக்கிட்ட போயிடும். நாளுக்கு நாள் உன்னுடைய பொருளாதாரம் அங்கே போகும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அங்கே போகும். நீ நினச்சாலே ஒரு பொருள் கைக்கு வரும், நீ நினச்சாலே ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகும், நீ நினச்சாலுமே பல பேர் உங்ககிட்ட கை கட்டி நிற்பான். அப்பேற்பட்ட அம்சத்தில் பிறந்திருப்ப நீ, அப்பேற்பட்ட யோகத்தில் பிறந்திருப்ப நீ, அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்து அப்பேற்பட்ட நல்ல காலத்தில் ஏதோ ஒரு எச்சல் சுகத்துக்கு நீ ஆசைப்பட்டு
உன்னுடைய நல்ல காலத்தையும் உன்னுடைய பொன்னால காலத்தையும் ஒரு இடத்துல கொண்டு போய் நீ அடமானம் வச்சிடுற. ஒரு இடத்துல நீ போயிட்டு அடகு வச்சிடுற. அதன் பிறகு பார்த்தானா அந்த காலகட்டம் அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்பை துண்டிச்சிடும். அப்படி துண்டிச்சும் போது நீ வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றான் மனைவின்னக்கூடிய ஒரு நபர் வாழ்ந்துக்கின்னு இருப்பாங்க. உனக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுபவிச்சுன்னு இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் உன்னை விட்டு அவங்க போயிடுவாங்க, உன்னை விட்டு பேசாத நிறுத்திக்குவாங்க. அந்தமாரி காலகட்டத்தில் நீ மனம் நொந்து நீ உடல் நொந்து அவங்க என்கிட்ட பேசலையே, அவங்க என்கிட்ட பேசின்னு போயிட்டாங்களே, நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாடி 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 தினம் 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 நீ அழுவணும். இதுக்கு பரிகாரம் எங்கன்னா இருக்குதாடான்னு கேட்டால் எங்கேயுமே இருக்காது. இந்த ரகசியம் தெரிஞ்சவங்களும் எல்லாம் வாய முடிக்கணும். பல பேர் இருக்கிறாங்க, வாய முடிக்கணும் கம்முன்னு இருப்பாங்க. நீ பண்ண தப்புக்கு நீ தான் அனுபவிக்கணும், யாரும் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. சரிதானா? அப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஏன் மாட்டிக்கூடாதுன்னா, எப்படி மாறுது அப்படின்னக்கூடிய ஒரு குழப்பம் இருக்குதுல்ல. எனக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா நான் போய் பாகம் கொள்ளும் போது, நான் இல்லறத்தில் ஈடுபடும் போது எப்படிங்க அது போய் மாட்டிக்கும், எப்படிங்க அது போய் மாறும் அப்படின்னா கட்டாயமாக மாறும். நம்மளுடைய பிறப்புறுப்புக்கு ஆசன வாய்க்கு மேலே இருக்கக்கூடிய பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய இடத்துல மூலாதார சக்தி அப்படின்னக்கூடிய ஒரு சக்தி என்னக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த இடத்துல வந்து விநாயகர் பெருமான் வீட்டில் இருக்கிறது. சகல விதமான காரியத்துக்குமே அவரு தான் யோகாதிபதி. நீ நினைக்கிற காரியத்துக்கு எல்லாமே வெற்றி அடையக்கூடியவர் அவர் தான். அந்த இடத்துல தான் வந்து செம்பவள கலர் அப்படின்னக்கூடிய ஒரு சிப்பை இறைவன் மாட்டி விட்டுருக்கிறான். சரிதானா? 9 நவகிரகங்களும் நம்ம உடம்புல தான் இருக்கிறாங்க. அஷ்டதிட்ட பாலகர்களும் நம்ம உடம்புல தான் இருக்கிறாங்க. அன்னை ஆதிபராசக்தி நம்ம உடம்புல தான் இருக்கிறான். பரமாத்மாவும் நம்ம உடம்புல தான், எல்லாமே நம்ம உடம்புல தான் இருக்கிறாங்க. நம்ம சரியாக பயன்படுத்தும் போது சரியாக வேலை செய்வாங்க, தவறுதலாக பயன்படுத்தும் போது தவறுதலாக வேலை செய்வாங்க. அப்போ உன்னுடைய மனைவி கூட நீ போகம் கொள்ளும் போது உன்னுடைய சக்தி உன்னுடைய மனைவிக்கு மாறுமாடானா கட்டாயமாக மாறும். அப்பவும் மாறதான் செய்யும். இப்போ உன் மனைவிக்கு மாறுச்சு அப்படின்னா உன் மனைவி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, உன் கூட தான் இருப்பாங்க. உன்னை சுற்றி சுற்றி வந்துன்னு இருப்பாங்க. உன்னுடைய குடும்பத்துக்காக பாடுபடுவாங்க. உன்னுடைய குடும்பம் மேல் வளர்ச்சி ஆகணுன்றதுனால எல்லா கஷ்டத்துலேயும் இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் உன் மனைவி உன் கூட இருந்து உனக்கு ஒரு ராஜயோகத்தை உனக்கு எடுத்து கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த ராஜயோகம், அந்த மூலாதார சக்தி அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் உன்னுடைய குடும்பத்தில் நீ ஈடுபடும் போது அவங்களுக்கு மாறினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க கூட இருக்கிறாங்கன்னும் போது அந்த பலன் உனக்கு வேலை செய்யும். ஆனால் நீ மாற்றான் மனைவி கூட இருந்து நீ அந்த விஷயத்தை பண்ணும்போது உன்னுடைய காலகட்டங்கள் சரியில்லாதக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய காலகட்டங்கள் இல்லாத சூழ்நிலை உன்னை விட்டுட்டு ஓட்டிட்டாங்கன்னா அதோட போய்டும். அடுத்துக்கு நல்லாமே உங்ககிட்ட இருந்தக்கூடிய ஒரு 64 சக்தியும் போயிடும். உங்ககிட்ட இருந்த முன்பொருள் எல்லாமே போயிடும். அசையும் சொத்து அசையாத சொத்து எல்லாமே போயிடும். உங்ககிட்ட என்ன இருக்குன்னா பிணிப்பிடம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். பிணியும் பீடியும் மட்டும்தான் உன் கூட இருக்குமே தவிர மீது எந்த விதமான சொல்வாக்கும் செல்வாக்குன்றது உன் கூட இருக்கவே இருக்காது. சரிங்களா? யாருக்கு அந்த குண்டலினி சக்தி வீக்காக இருக்குதோ, யாருக்கு வந்து ஹையாக இருக்குதோ அது மாறிக்கும். அவங்கக்கிட்ட இருந்த நல்ல நேரம் இருந்தாலும் உங்ககிட்ட மாறிக்கும், உங்ககிட்ட இருந்த நல்ல நேரம் இருந்தாலும் அவங்ககிட்ட மாறிக்கும். அப்போ யாருக்கு வீக்காக இருக்குது, யாருக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது, உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இது தெரியாததான் பல பேர் போய் தவறுதலான தொடர்பை நீங்கள் போய் வச்சுக்கின்னு பெண்மார்களும் ஆண்மார்களும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய செல்வத்தையும் எல்லாமே உங்களுக்குன்னு இறைவன் கொடுத்த தேகத்தில் கொடுத்த உடல் பலத்தையும் உடலில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் பிறர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறீங்க. சரிங்களா? இப்போ 2 பேரும் நீங்கள் 2 பேருமே ஒரு தொடர்பில் இருக்கும்போது இதில் யார் முந்திக்கிறாங்க? உன்னை ஏமாற்றிட்டு வரணும்னு நினச்சின்னு வரவங்க யார் வருவாங்க? ஆண் வராங்களா பெண் வராங்களான்னு தெரியல. அவங்களுடைய சதா சர்வ காலமும் உன்னை ஏமாற்றி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கணும், இவர்கிட்ட பணம் பிடுங்கணும், இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம பிடிங்கணும்னு அதிகமான மன சிந்தனைகள் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அந்த மூலாதார சக்தின்றது டக்குன்னு வேலை செஞ்சிடும். அவங்களுக்கு அந்த மூலாதார சக்தின்றது துல்லியமாக கரெக்டாக வேலை செஞ்சிடும். அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னது? உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வாங்கணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாங்கணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொகுசு அனுபவிக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு சிந்தனையிலே அவங்க சதா சர்வ காலமும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்
இதை நினைப்பாங்க. மனுஷனுடைய எதிர்பார்ப்பு அவனுடைய எதிர்பார்ப்புமே ஏதோ ஒரு தேவையினால தான் இங்கே காலகட்டங்கள் சுழற்சி சுற்றிக்கின்னு இருக்குது. என்னையே ஒரு 2 பேர் பார்க்க வரேன்னா கூட அவனுடைய தேவைக்கு தான் வராங்க. நான் ஒருத்தவங்களை பார்க்க போகிறான்னாலும் என்னுடைய தேவைக்கு தான் ஒரு ஆலயத்துக்கு போனாலும் நான் போகிறேன். அப்போ ஒரு தேவையை தொடர்ந்து ஒரு தேவையை சம்மந்தப்பட்டு தான் மனுஷ வாழ்வியல் கூட்டமே நடமாடிக்கின்னு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மனுஷ வாழ்வியல் கூட்டமே நடமாடிக்கிறது. சும்மா ஒருத்தவங்க உன்னை பார்க்குறாங்க, சும்மா உன்னை சிரிக்கிறாங்க, நீயும் டைம் ஃபஸ்ட்டு பண்ணலாம், நீயும் இந்த வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ திசை மாறி போன அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் அப்போவே பெரிய 7 நாட்டு சனீஸ்வரன் உனக்கு பிடிக்கிறான்னு அர்த்தம். ஜென்ம சனி பிடிக்கிறான்னு அர்த்தம். ஜென்ம சனின்னா என்ன? சாவரதில் உன்னை விடாது. அது ஜென்மத்துக்கு பிடிக்கிற சனி. 7 நாட்டு சனி கூட 7 வருஷத்தில் முடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் அந்த ஜென்மாந்தரத்துக்கு பிடிக்கிற சனி மட்டும் உன்னை விட்டு போகவே போகாது. அப்படி போய் உன்னுடைய யோக பலனை வேறு ஒரு இடத்துல நீ அடமானம் வச்சுட்டு இருந்த, வேறு ஒரு இடத்துல நீ இழந்துட்டு இருந்தனா, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உனக்கு சுமார் எத்தனை வருஷம் தேவைப்படும்னா 8 வருஷத்துலேருந்து 12 வருஷம் வரலாம் உனக்கு தேவைப்படும். 8 வருஷத்துலேருந்து 12 வருஷம் வரலாம் உனக்கு தேவைப்படும். அப்போ இந்த 8 வருஷத்துக்குமே நீ படாத அசிங்கம் இல்லை, நீ படாத துன்பம் இல்லை, உன் உடம்புல வராத நோய் இல்லை. நோய் பேய் எல்லாமே உன் வாழ்க்கையில் வந்துடும். தினம் அதை நினச்சி மனம் வந்து நீ செத்து பழகணுமே தவிர அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வழிகள் என்பது உனக்கு கட்டாயமாக கிடைக்காது. அப்பேற்பட்ட அதிசூட்சமான ரகசியம்தான் இந்த இல்லற பூஜை அப்படின்றது. ஆனால் கட்டாயமாக இதுக்கு பரிகாரம் அப்படின்னான்றத நான் அந்த வீடியோவில் சொல்லவும் விரும்பலை, சொல்லவும் மாட்டேன். கட்டாயமாக நான் சொல்ல மாட்டேன். இதை நான் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டே இந்த மாதிரி தவறுதலை பண்ணி இந்த மாதிரியான சிக்கலில் நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய விழிப்புணர்வு, என்னுடைய தகவல். நீங்கள் இதை மாதிரிலாம் பண்ணி நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா இதிலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு உண்டான பரிகாரம் இதுதான் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். கட்டாயமாக நான் சொல்ல மாட்டேன். என்னை நீங்கள் தவறுதலாக எடுத்துக்கினாலும் சரி தான், என்னை நீங்கள் கெட்டவன் எடுத்துக்கினாலும் சரி தான், நேரில் வந்தாலும் இதுக்கு நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன், ஃபோன் மூலியமாக நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன். எதுக்குமே இந்த ஒரு பதிவுக்கு நான் பரிகாரம் சொல்ல நான் விரும்பலை. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பெண்மார்களாக இருந்தாலும் ஆண்மார்களாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு மட்டும் நீங்கள் நிர்பந்தத்துக்குள்ளே போயிடாதீங்க. அதாவது ஒரு மலரை தேடி ஒரு வண்டு தான் இருக்கும். அங்கே நல்ல விஷயங்கள் இருக்குதுல்ல, அங்கே தானே தேன் இருக்குது, அங்கே தானே சுவை இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? இந்த மலர் எப்படா பூத்து குலுங்கும், அந்த மலருக்குள்ளே போய் நம்ம எப்படா தேனை எடுத்தாந்து நம்ம ஒரு இடத்துல சேமித்து வைப்போம். இப்போ அந்த மலர் விரியும் போது நம்மளையும் சுற்றி ஒரு 10 வண்டு சுற்றிக்கின்னு இருக்குது, 10 தேனி சுற்றிக்கின்னு இருக்குது அப்படின்னக்கூடிய அந்த மலர் ரசிச்சுக்கின்னு இருக்குமா. இப்போ அந்த மலருக்கு தெரியாதான் தான் உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேனை எடுத்துன்னு போயிட்டு அதனுடைய தேவைக்காக சேமிக்க போகுது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த. சரிங்களா? அதேமாரி தான் மனுஷ வாழ்க்கையிலையுமே நம்ம நல்லா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் சுபபோகமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ராங் கனெக்ஷன் நம்மளுக்கு வருதுனாலுமே நீங்கள் சுதாரிச்சிக்கணும். இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஆப் வைக்கிறான். இறைவன் ஒரு ஆள் நம்மளுக்கு எங்கேயோ டெஸ்ட்டு வச்சு நம்மளை கொண்டு போய் சிக்க போகிறான், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பிடுங்க போகிறாரு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் விழிப்புணர்வாக கட்டாயமாக நீங்கள் இருக்கணும். சரிங்களா? அப்போ நீங்கள் சரியாக பார்த்து நீங்கள் பயன்படணும். மாற்றான் மனைவியை நீங்கள் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. அவங்கக்கிட்ட தவறுதலான தொடர்புன்றத கூட ஆணோ பெண்ணோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணீங்க அப்படின்னா உன்னுடைய நல்ல நேரங்கள் போயிடும், உன்னுடைய அதிர்ஷ்டம் போயிடும், உன்னுடைய லக்ஷ்மி கடாட்சம் போயிடும், உன்னுடைய தொழில் வளம் போயிடும், செல்வாக்கு எல்லாமே போயிட்டு ஒரு புகை மண்டலம் மாரி தான் உன்னுடைய வாழ்வாதாரம், உன்னுடைய வாழ்வுன்றது ஒரு சுழற்சிக்குள்ளேயே நீ சுற்றி நிற்கிறது தான். நான் இழந்ததெல்லாம் போயிட்டு நான் ஒரு தப்பு பண்ணலையேன்னா நீங்கள் பண்ண தப்பே தான். இதை மாதிரி பலாயிரம் பேரை நான் பார்த்துட்டேன். பலாயிரம் பேரை பார்த்து பலாயிரம் பேருக்கும் ஒரு வழி அமைச்சு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அது அப்பாற்பட்ட கதை. இந்த வீடியோ யார் மனசையும் நான் கஷ்டப்படுத்தணும், யார் மனசையும் நான் புண்படுத்தணும், பிறரை நான் குத்தி காமிக்கணுன்றதுனால பேசலை.
நிறையா பேர் போய் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கின்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைஞ்சிட்டு பைத்தியக்கார ரேஞ்சுக்கெல்லாம் தேடி கிடக்குறீங்க. பெண் பிள்ளைங்களும் ஆண் பிள்ளைங்களும் நீங்கள் சுற்றி ஓடி வந்து கிடக்குறீங்க. ஏன் இந்த மாதிரியான தப்பை நீங்கள் பண்ணலை? நம்ம எப்படி ஒரு டிவியை பார்த்துக்கின்னு ஒரு கதையை ரசிச்சுக்கின்னு இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு மேலே உக்காந்துக்கின்னு இருக்கிறவன் நம்மளுக்குள்ள 9 வகையான ஒரு கலர் லைட் அங்கங்கே பொருத்திட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்றத அப்படி பார்த்துன்னு இருக்கிறான். மேலே இருந்துக்கின்னு நம்மளை பார்த்துன்னு இருக்கான். இவன் போகிறானா, இந்த பள்ளத்தில் போய் காலை விட போகிறான், காலை விட்டா விழுவானா விழமாட்டானா. இவன் போகிறான், இந்த பெண் பிள்ளைகிட்ட போய் இந்த பெண்ணை போய் அவன் தொட்டா இவன் பல்பு பீஸ் போயிடும், இவனுடைய யோகம் பறி போயிடும். தொடுவானா தொடமாட்டானா, இல்லை அதுலேருந்து வந்துடுவானா, இல்லை சுதாரிச்சுவானா அப்படின்னக்கூடிய ஒரு டிவியை பார்த்து நம்ம எப்படி ஒரு படத்தில் பார்த்து நம்ம ரசிச்சுக்கின்னு இருக்கிறோமோ, நம்ம இந்த தப்பை பண்ணிவிடுவோமா பண்ண மாட்டோமா, செய்வானா செய்ய மாட்டானா அப்படின்னக்கூடிய ஒரு குழப்பத்தில் அந்த இறைவன் மேலே உக்காந்துன்னு பார்த்துன்னு இருப்பான். நம்ம பறக்கும்போதே அங்கங்கே ஒரு லைட்டை நம்மளுக்குள்ளே செட் பண்ணிடுறாங்க. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய செம்பாவளம்னக்கூடிய ஒரு கலரில் தான் நம்மளுக்கு மூலாதார சக்தி லைட்டுன்றது எரிஞ்சிக்கின்னு இருக்குது. அப்போ பாருங்கள், நீங்கள் நம்ம தவறுதான ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது எதிராளிக்கு 7 நாட்டு சனீஸ்வரன் பாத சனியாக இருக்கிறாரு அப்படின்னா, இங்கே சனி பகவான் இங்கே குடியிருக்கிறாரு. இதிலிருந்து இது வரலும் 2.5 வருஷம், இதிலிருந்து இது வரலும் 2.5 வருஷம், இதிலிருந்து இது வரலும் 2.5 வருஷம், மூலாதார வரலும் 2.5 வருஷம். அப்போ ராகு திசை இருக்குது, கேது திசை இருக்குது. அப்போ இந்த மாதிரியான திசைகள்லாம் இருக்குது. அப்போ திசைகள் மாறி இருக்கும்போது எல்லாருக்குமே மூலாதாரத்தில் ரெட் கலர் மனம் எரியாது. அவங்களுடைய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய நேர காலத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த லைட்டு மாறி மாறி இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு ஆண் மகனுக்கு மூலாதார சக்தின்றது நல்லா இருக்குது, அவன் நல்ல நிலையில் இருக்கிறான், நல்ல காலகட்டத்தில் இருக்கிறான், அவனுக்கு ரெட் கலர் நல்லா பளிச்சுன்னு எரிஞ்சுக்கிறது. அங்கே ரெட் கலர் எரியுதோ மஞ்சள் கலர் எரியுதோ அப்போ நல்ல ஒரு நேர வாட்டத்தில் அங்கே மங்களகரமாக இருக்கும். அப்போ ஒருத்தனுக்கு 7 நாட்டு சனீஸ்வரன் பிடிச்சின்னு இருப்பான். அப்போ அவனுக்கு மூலாதாரத்தில் யார் இருப்பாங்க? சனீஸ்வரன் தான் இருப்பார். இப்போ நீ போய் போகம் கொள்ளும் போது அவங்க மூலாதாரத்தில் பார்த்தீங்கன்னா கருநீல கலர் இருக்கும், உன்னுடைய மூலாதாரத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். ஏன்னா குரு திசை நடக்குது இல்லை, அவனுக்கு குருனுடைய பார்வை கிடச்சி போச்சு இல்லை, அப்போ லைட்டு மாறி தானே ஆகணும். இப்போ இங்கே சனி பகவான் இருக்கிறாரு, இப்போ இந்த இடத்துல குரு பகவான் வந்துட்டுனா எனக்கு இங்கெல்லாம் என்ன கலர் லைட் தெரியும்? எனக்கு மஞ்சள் கலரோ கருநில கலர் 2 சேர்ந்தா மாதிரி எரியும். குருவோ சனியோ 2 ஒன்றா ஒரே சேர்ந்தா மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒரே இடத்துல 3 கிரகங்கள் உட்காந்துட்டுனா கூட 3 விதமான லைட் எரியும். இப்போ 3 பேரும் ஒரு கூட்டணி போட்டு ஒரு மனுஷனை உயர்த்தணும் வாழ வைக்கணும் அப்படின்னா கூட ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. இப்போ மூலாதாரத்துலேயும் அதே மாதிரி தான். அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் கூட ராகு இருந்தாலோ கேது இருந்தாலோ என்ன பண்ணுவார்? நம்மளை நீயா நானா போட்டி போட்டு அடிக்கிற கதை தான். இப்படி தான் தவறுதலான ஒரு இல்லறத்தில் இருக்கும்போது மாறி போயிருக்கிறது. இப்போ நம்மளுடைய குடும்பத்தில் உங்களுடைய மனைவி கூட நீங்கள் ஒரு இல்லறத்தில் ஈடுபடும் போது உன்னுடைய காலகட்டங்கள் அங்கே இருந்தாலும் உனக்கு நல்ல ராஜயோகம் தான். அவங்களுடைய மூலாதார சக்தி உனக்கு வந்தாலும் நல்ல ராஜயோகம் தான். எல்லா உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையுமே நீ அனுபவிக்கலாம். இப்போ உங்ககிட்ட இருந்ததை நீ வேற ஒரு ஆளுக்கிட்ட அடமானச்சுன்னா அவன் குடும்பம் அவன் வாழ்வாதாரம் அவனுடைய வாழ்வு முறை அப்படின்றது போயிடும். அப்போ உங்ககிட்ட இருந்தக்கூடிய ஆசையும் சொத்து ஆசையும் எல்லாமே அங்கே பிடிங்கின்னு போயிடும். ஏன்னா அவங்க உன் கூடவே வாழ போகிறது கிடையாது, உன் கூடவே வாழ போகிறது கிடையாது. பாதியில் வந்தது பாதியிலே போயிடும், தப்பாக வந்தது தப்பாகவே போயிடும். சரிதானா? இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உருவாக்காதீங்க. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்காதீங்க. நல்ல நேரமாக இருந்தாலும் கெட்ட நேரமாக இருந்தாலும் இறைவன் 8 வருஷத்துக்கு ஒரு முறையோ 12 வருஷத்துக்கு ஒரு முறையோ உங்களுக்குன்னு ஒரு ராஜயோகத்தை கொடுப்பாரு, உங்களுக்குன்னு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட காலகட்டங்கள் வரலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிங்க. அப்பேற்பட்ட ஒரு பொன்னான காலம் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும். நிறையா பேர் போய் இது மாதிரியான தவறுதல் பண்ணிவிட்டு பலவிதமான துன்பத்துலேயும் சிக்கல்லையும்
வாடிக்கின்னு இருக்கிறீங்க. நானும் பார்த்துக்கின்னு தான் இருக்கிறேன். பல பேரை இப்படி போகும்போதும் என்கிட்ட வரும்போதும் எல்லார் வாழ்க்கையிலையும் என்ன நடந்தது ஏதுன்னு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? அப்போ சரியாக இருங்க. இல்லறம் என்னக்கூடியது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இல்லற போகம் என்னக்கூடியது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் கணவன் மறைஞ்சிட்டான், நல்லா வாழ்ந்துன்னு அந்த குடும்பத்தில் ஒரு கணவன் மறைஞ்சிட்டான் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு வந்து பலம் போச்சு. அதுவே ஒரு மனைவி போயிட்டா, இருக்கிற இடம் மறைஞ்சு போயிட்டான்னா சகலமும் போச்சு. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு விஷயந்தான் திருமண பந்தம் அப்படின்றது. அந்த திருமண பந்தத்தினால உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் ஏற்பட்ட இந்த பந்தத்தினால, இந்த உறவுனால கிடைச்சது தான் அந்த குண்டலினி சக்தின்றது. அந்த குண்டலினி சக்தியை கொண்டு போயிட்டு மாற்றான் மனைவிக்கிட்டேயோ மாற்றான் கணவன்கிட்டயோ நீங்கள் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வளர்றதுக்கு 8 வருஷமோ 12 வருஷமோ கால அவகாசம் கட்டாயமாக ஆகும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் மட்டும் நீங்கள் மாற்றிக்காதீங்க. நாங்கள் நிர்வாண பூஜை பண்ணுறோம், அந்த பூஜை பண்ணுறோம், இந்த பூஜை பண்ணுறோன்னு பண்ணி பல சாமியாருங்கள் வந்து அரெஸ்ட் ஆகி ஜெயிலெலாம் கிடக்குறாங்க. அந்த பூஜை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு வழிமுறை தெரியாதனால. சரிங்களா? அப்போ அந்த சாமியாருங்களுக்கே அந்த கதைனா சாதாரண மாநில ஜென்மம் உங்களுக்குலாம் என்ன நிலமன்றதை மட்டும் யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய டிவிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த சாமியார் அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டான், அந்த சாமியார் இந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு தான். இதான் காரணம். போயிட்டு அந்த பொண்ணை தொட்டால் நம்மளுக்கு ராஜாவங்க கிடச்சிடும். அவன் வந்து ஒரு அறகுறையை தெரிஞ்சு வச்சுன்னு போகிறான். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நிலை என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் ஏற்படக்கூடாது. இந்த வீடியோவை நல்லா தெளிவாக பாருங்கள். டைமிங் ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மட்டும், தவறுதலான ஒரு விஷயத்தில் மட்டும் ஈடுபட்டு உங்களுடைய பொன்னான காலகட்டத்தையும் உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு ராஜயோகத்தையும் நீங்கள் கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வேற ஒரு கடையில் நீங்கள் போய் அடகு வச்சிடாதீங்க அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? உங்களுடைய ராஜயோகத்தையும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் வேற ஒரு கடையில் நீ அடமானம் வச்சிடாத. வேற ஒரு இடத்துல நீ வாடகை விட்டுடாத. வேற இடத்துல நீ தொலைச்சிட்டு ஒன்றையே நீ திரும்பி தேடி கிடக்காத அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் மறுபடியும் நான் பதிவிடுறேன் இந்த வீடியோவில். இல்லறம்னக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். எப்படி வந்து ஒரு ஞானி ஒரு சித்தன் தவ வலிமையிலிருந்து ஒரு சக்தியை பெறானோ, ஒரு வரத்தை பெறானோ, அதேமாரி வந்து கணவன் மனைவி இருவரும் இல்லறத்தில் இருந்துக்கினே பல ஞானத்தை பெறலாம், பல சக்தியை பெறலாம், பல அற்புத விஷயத்தை சாதிக்கலாம். கணவன் மனைவி போகத்தில் இல்லறத்தில் மட்டும்தான். இது மாற்றான் மனைவியோ மாற்றான் கணவனோ பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எடுக்க முடியாது. கணவன் மனைவி எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும், நோயில் இருந்தாலும், பேயில் இருந்தாலும், இந்த இல்லறம் என்னக்கூடிய ஒரு விஷயத்தில் இல்லற போகத்தில் இருந்து நீங்கள் அனைத்து விதமான விஷயத்தையுமே நீங்கள் சாதிக்கலாம். இதை நினைவில் வச்சுக்கோங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தவனுக்கு ஒருத்தன் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் நின்று வாழ்ந்து நீங்கள் சாதித்து காட்டணும். சரிங்களா? உங்களுடைய எண்ணங்கள் தவறுதலான வந்தாலும், உங்களுடைய காலகட்டத்தில் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய மனசு மாறினாலும், மனக்கட்டுப்பாடாட ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி எனக்கு இந்த மாதிரியான சிந்தனை வருது, இந்த மாதிரியான எண்ணங்கள் தோணுது, என்னுடைய சிந்தனையை நீ மாற்றி கொடு, என்னுடைய எண்ணத்தை நீ மாற்றி கொடுக்கு, உன்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு மாற்றி உன்னுடைய வாழ்வாதார முறையில் நீ மாற்றிக்கணுமே தவிர உன்னுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய கவனத்தை விட்டீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை வீணாயிடும். நம்ம வாழ்க்கை வீணாகிறது மட்டும் இல்லாத நம்மளுடைய உடலும் வீணாயிடும். இப்போ நம்மளுடைய வாழ்வாதாரமே ஸ்தம்பிச்சு போயிடும். வாழணும்னு ஆசை இருக்கும், உடம்புல தெம்பு இருக்காது, கையில் பணம் இருக்காது, நினச்ச காரியங்கள் எதுவுமே நடக்காது. அப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் போயிடும். இந்த வீடியோ பதிவு பார்த்து ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கட்டும். நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஒருத்தனுக்கு ஒருத்தவனுக்கு ஒருத்தன் அப்படின்னக்கூடிய ஒரு மன சிந்தனையில் நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கையை தேர்வு பண்ணி வாழ்ந்து நல்ல முறையில் வாழ்க்கையில் ஜெயிச்சு வாங்க மக்களே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் அடுத்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன்.
இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னக்கூடிய ஒரு சிந்தனையை, ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.